முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 22. காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத் தவம் எய்தியவாம் பாளைக்குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. ஜென்ரலாக சாதாரணமாக ஒரு அர்த்தம் பார்த்தோன்னா, காளை குமரேசன் இளமையாக உள்ள முருகப்பெருமான் தாளை பணிய அவனுடைய பாதங்களை பணிவதற்கு தவம் எய்தியவா, அவனுடைய பாதங்களை பணிவதற்கு எனக்கு பேரருள் கிட்டி இருக்கிறது. நான் எவ்வளவோ மோசமானவனாக இருந்தால் கூட எனக்கு அந்த இறைவனுடைய முருகனுடைய பாதங்களை பணியும் அருள் கிட்டி இருக்கிறது. அவன் யார்? முருகன் யார்? வேளை சுரபூபதி, தேவர்களை காப்பாற்றுகிறவன். மேருமலை போன்றவன். சுரபூபதி மேரு. பாளைக்குழல் வள்ளி பதம் பணியும். பாளைனா பனை மரத்தோட, பாக்கு மரத்தோட பாளைகள், அதை போன்ற கூந்தலை உடைய குழலை உடைய வள்ளி பிராட்டியை பாளைக்குழல் வள்ளி பதம் பணியும். தனியாக அதிமோக தயாபரணேன்னு ஒரு பாட்டில் சொன்னார். இதில் சொல்கிறார் அவளுடைய பாதங்களை பணிகின்ற முருகப்பெருமானே. முருகனை சொல்கிற போது வள்ளியை தானே தேடி போய் அடைந்தவன். வள்ளி என்பவள் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை பரமாத்மா தானே தேடி சென்று ஆட்கொள்வது தான். அதைத்தான் நம்ம அந்த வள்ளி சன்மார்க்கம்னே சொல்கிறோம். தீவிரமான இச்சை கொண்டு தீவிரமான பக்தி கொண்டு இருப்பவள் வள்ளி. அது ஜீவன். அந்த ஜீவன் படும் சிரமத்தை கஷ்டத்தை பார்த்துட்டு பரமாத்மா தானே அவள் இருக்கும் இடத்திற்கு தேடி வந்து ஆட்கொள்கிறது. ஜீவனும் பரமும் ஒன்றாக சேரும் அந்த நிலை, அதுதான் அத்வைத்த நிலை. அருணகிரிநாதர் சொல்கிறார் இதில் காளை குமரேசன் என அப்படிங்கிறார். இந்த காளை குமரேசன்கிறத பிரித்தா இன்னொரு அர்த்தம் கூட வரும். காளைனா பொதுவாக மாடு. காளையை பற்றி சொல்கிற போது எப்பொழுதும் இளமைக்கு சொல்லுவோம். இளமை, வலிமை. அது சிவனுடைய வாகனம் ரிஷபம். ரிஷபம்னா தர்மம்னு சொல்லுவோம். காளை 4 கால்களிலும் நடக்கிறது அப்படின்னாக்க வேதத்தை கால்களாக கொண்டு தர்மமே உருவாக வருகிறது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இந்த ரிஷபம் காளை என்பது என்றும் இளமையானது. குமரன், காளை, குமரன், ஈசன் அப்படின்னு 3 வார்த்தை இருக்குது இதில். அந்த குமரன் எடுத்தோன்னா அவன் அஜ்ஞானத்தை அழிக்கிறவன். முதல் இதில் காளைன்னு சொல்கிற போது அவன் எப்பொழுதும் இருக்கிறவன், எப்பொழுதும் இளமையாக இருக்கிறவன்னு சொல்கிற போது அதை நித்திய வஸ்து அல்லது சத் அப்படின்னு சொல்லலாம். சதா சர்வகாலமும் இருக்கக்கூடியது சத். அதே போல் குமரன் என்று சொல்லும்போது அது அஜ்ஞானத்தை அழிக்கிறவன். அஜ்ஞானத்தை அழிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் அது சித், ஞானத்தை தருபவன். சித் அது. ஈசன் என்றால் அது பிரம்மானந்தம், மங்களம். காளை குமரேசன் என்று சொன்னால் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்தை உணர்வதற்கு தாளை பணிய தவம் எய்தியவா, எனக்கு இந்த பேரருள் கிடைத்திருக்கிறது. அவனுடைய அருளால் இந்த சச்சிதானந்தம் என்பதை உணரக்கூடிய தன்மை எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அதுக்கு இந்த முருகனை புகழ்ந்து சொல்கிறார். முருகனை பற்றி சொல்கிற போது பாளைக்குழல் வள்ளி பதம் பணியும். பாளைனா தலையில் அணிகிற ஒரு வித ஆபரணம் என்றும் சொல்வார்கள். பாளைனா இந்த பனை மரம், பாக்கு மரம் இவற்றிலெல்லாம் இருக்கின்ற அந்த மட்டை, அதுக்கு பேர் பாளை. அது நீண்டு இருக்கும். அதே போல் நீண்ட கூந்தலை கொண்ட குழல் அப்படின்னா இந்த இடத்துல கூந்தலை கொண்ட வள்ளி. அவள் பதம் பணியும். அவள் பாதங்களை பணிகின்றன. தானே அவளுக்கு பணியா என அப்படின்னு சொன்னார் இல்லையா, எனக்கு என்ன வேலை சொல்லு நான் அதை செய்கிறேன்
அப்படின்னு வந்தார் முருகன் அப்படின்னு முதல் ஒரு அனுபூதியில் சொன்னார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். பணி பாதம் வள்ளி பதம் பணியும் வேளை, வேள்னாக்க காப்பாற்றுகிறவன், சுர பூபதி தேவர்களை காப்பாற்றுகிறவன், மேருவையே மேருமலையை போன்று எப்பொழுதும் நித்தியமாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கிறவன். மேருமலையை போன்ற வலிமை மிக்க முருகா, உன்னுடைய பாதங்களை நான் வணங்குவதற்கு எனக்கு உன்னுடைய அருள் கிட்டியிருக்கிறது. அந்த சச்சிதானந்தத்தை உணர்வதற்கு எனக்கு உன் அருள் கிட்டியிருக்கிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.